ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம மோமோ கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிபி இதுதான். ஸோ இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். நம்ம பாஸ்தா தான் செய்ய போகிறோம். இது மோமோ பாட்டியோட ஸ்டைல்லே செய்ய போகிறோம். இது நாங்கள் 1 ஹவருக்கு முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ நான் ஒரு 2 அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாட்டின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடியா டக்குன்னு பண்ண போறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கேரட், பீன்ஸ், அப்புறம் ஆனியன் இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா சாப்டா கட் பண்ணி இது மாதிரி வச்சிருக்காங்க. இதையும் நாங்கள் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு கடாயில எண்ணெயை கொஞ்சம் தாராளமாவே ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு 2 வதக்கிக்கலாம். இது சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. எல்லாமே போட்டுருங்க. ஆனியன், அப்புறம் கேரட், பீன்ஸ், உங்ககிட்ட என்னென்ன காயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போடுங்க. கேப்சிகம் கூட உங்ககிட்ட இருந்தா போடலாம். எங்ககிட்ட கேப்சிகம் இல்லை, அதனால நாங்கள் அதை போடல. இப்போ உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ, சரி எவ்வளோ காய்க்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளவும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்படின்னா அந்த உப்பு எல்லா காய்கறிலையும் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். 2 எடுத்து நம்மளும் வாயில போட்டுப்போம். பீன்ஸ் ரொம்ப பச்சையா இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் வேகும் போது நம்மளுக்கே தெரியும், லைட்டா கொஞ்சம் கலர் டிஃபர் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இப்பதான் நம்ம மசாலாஸை ஆட் பண்ணவே போறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் போட்ட உடனே அந்த கலர் சேஞ்ச் ஆயிடும், என்னோட மஞ்சளோட கலர். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சில்லி, தட் மீன்ஸ் காரப்பொடி போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா வதக்குங்க. எல்லா ஆனியன், அப்புறம் எல்லா நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ காய் அவ்வளோத்துலேயும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ நம்ம நாரோட ஷெஸ்வான் சாஸ் அதான் யூஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும். நல்லா கொஞ்சம் நம்ம கம்மியாகவே. இப்போ நம்ம அதையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே நம்ம சாஸ்லாம் ஏன் யூஸ் பண்றோம்னா அது நம்மளுக்காக நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். அப்பதான் இப்போ நம்ம கொஞ்சோண்டு கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தியா கூட போட்டுக்கலாம், ஏன்னா இது அவ்வளோ இதுவா காரமாலாம் இருக்காது. சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா கெச்சப் அவ்வளோ வேணா போட்டுக்கலாம். சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரம் பார்த்துட்டே போடுங்க. இப்போ நம்ம அது இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த காயெல்லாம் முழுங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டிங் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு இது பண்ணிக்கலாம். நீங்க சிம்ல வச்சு கொஞ்ச நேரத்துல அதுவே தானா கொதிக்க ஆரம்பிச்சிடும்.
ஏன் நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா இந்த காயெல்லாம் அப்படியே வேகணும். உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்ல சப்போர்ட் கொடுங்க. உங்க பசங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ எவ்வளோ காரம் பிடிக்குமோ அவ்வளோ காரம் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து உப்பு கரெக்டாக இல்லைன்னா கூட உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சுண்டுன மாதிரி இருக்கு, அதனால நம்ம இப்பவே வந்து நம்மளோட மக்ரூன் எல்லா பாஸ்தா மக்ரூன் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மக்ரூன் பாஸ்தா எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு நல்லா ஈவனா வந்து நல்லா கலரி விட்டுலாம். நல்லா கலரி விட்டுடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு गाइस. இதுதான் நம்ம அவுட்புட். எவ்வளோ சூப்பராக ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹார்ட்ஷிப்